வணக்கம். ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாளைய நட்சத்திர பல நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாளைய தினம் புதன்கிழமை 27ஆம் தேதி, தமிழ் மாதம் கார்த்திகை 11, பிரதமை திதி, அனுஷம் நட்சத்திரம், சுகர்மம் நாமயோகம், கிம்ஸ்துக்னம் கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் நாம் பார்ப்போம். பொதுவாக நாளை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சண்டை சச்சரவுகள் எக்காரணத்தை கொண்டும் கூடாது. அதே போல் பரணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் நாளைக்கு நன்கு அதிகரிக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை நாளை எல்லா செயல்களும் உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செயல்களும் வெற்றியடையும். மிதுன ராசியை பொறுத்தவரை நாளை உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக ஒரு ஆதரவு, ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆலய தரிசனம் சிறப்பத்தை தரும். நாளைக்கு ஆன்மீகம் ரீதியான இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்ற ஆன்மீகம் சார்ந்தே நாளை பொழுது உங்களுக்கு போகும். திருவாரூரில் பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பூர்வீக சொத்து மூலமாக பணவரவுகள் கிடைக்கும். கடகராசியை பொறுத்தவரை மனதில் நாளை ஒரு கவலையும் ஒரு சஞ்சலமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மனது ஒரு கோபம், கவலை, ஒரு சோர்வு ஏற்படும். பூசம் பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றி தரும். ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் யோகம் உண்டாகும். சிம்மராசியை பொறுத்தவரை நாளை வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் உண்டாகும். நாளை கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் நாளை பழைய கடன்கள், பழைய பாக்கிகள் திரும்ப வசூலாகக்கூடிய நாளாக நாளை அமையும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளைக்கு பழைய கடன்கள், பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். குறிப்பாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஏதேனும் ஒரு மன கஷ்டம் அல்லது குழந்தைகளால் ஒரு அசௌகரியம், தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் குழப்பம் உண்டாகலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை நாளை உங்களுக்கு யோகமான நாள். அதிலும் குறிப்பாக அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக நல்ல பலன்களும் நல்ல பொருட்களையும் வாங்குவீர்கள். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். தனுசு ராசியை பொறுத்தமற்றை நாளை மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சச்சரவுகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரணத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தை தவிர்க்கக்கூடிய சூழலில் உட்படும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும். அதேபோல் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறாக பிரயோகப்படுத்தவும், தவறாக போகும் வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியை பொறுத்தவரை நாளை உங்களுக்கு ஏகப்பட்ட மனக்குழப்பம், ஞாபக மறதி, தடுமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களால் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே முரண்பட்ட தகவல்கள், கான்ட்ரவர்ஸான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நாளை அதிக அலைச்சல் இருக்கும். ஆனால் அதுக்குண்டான லாபங்கள் கிடைக்கும். பூரட்டாதி பொறுத்த வரைக்கும் மனதில் தடுமாற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி பொறுத்தவரை அலைச்சல் அதிகரிக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக நாளை அமையும். நாளைய தினத்தின் சிறப்பு என்னென்னு பார்க்கும் பொழுது, நாளைக்கு மார்சிச மாதத்தின் முதல் நாள், அதாவது பிரதமை கிருத்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதமையிலேருந்து இந்த மாதங்கள் சந்திரமானப்படி துவக்கம். நாளைய பிரதமை பார்த்திங்கன்னா சந்திரமானப்படி முதல் நாள் மார்ச்சிச சுத்தம்னு சொல்லுவாங்க. இன்று முதல் 16, அதாவது 15 வளர்ப்புறை 15 தேய்ப்புறை கொண்ட மாதத்தில் இன்று இஷ்டின்னு அனுஷ்டிக்கப்படுகிறது. இஷ்டி என்றால் நெருப்பு. அதாவது இந்த வீட்டில் கணபதி ஹோமம் இது போன்ற ஹோம நிகழ்ச்சிகள் பண்ணுவது நல்லது. இன்று நாளை லக்ஷ்மி விரதம் இருப்பாங்க. நாளையிலேருந்து 11 நாள் லக்ஷ்மி விரதம் பண்ணி அஷ்டலட்சுமி ஹோமம் வீட்டில் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பண்ணுவாங்க. அதே போல் நெடுகாதாண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை நாளைக்கு. அது என்னன்னா, வைணவ கோவில்களில் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுகாதாண்டம் என்கின்ற படிப்பாட்டு நாளையிலேருந்து பாடுவாங்க. ஸோ மகாஸ்தவம் அமாவாசை நாளைக்கு நிகழும். அதாவது அடுத்த இதில் முடியும் போது இந்த சந்திரமான முடிவின்படி அது பண்ணுவாங்க. நாளைக்கு பழைய சிவபெருமான் கோயிலில், வைணவ கோயில்களில் மோகினி அலங்காரம்னு சொல்லுவாங்க. சர்வ வைகுண்ட ஏகாதேசிக்கு முதல் நாள் மாலையில் சகல பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய மோகினி அலங்காரத்துடன் நாளை காட்சி தருவார். ஸோ நாளைக்கு வாய்ப்பு உள்ளவங்க நாளைக்கு நீங்கள் போய் பெருமாளை சேவிக்கலாம். நாளைய சிறப்பு நிகழ்வு நாளை என்னென்னலாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை புத்தாடை அணிதல், ஆபரண அலங்காரங்கள், வியாபார தனதானியம் சேர்க்கை, நாட்டியம்
இது போன்ற கலைகளை கற்பதற்கு நாளைக்கு நல்ல நாள். அதே போல் இந்த யானை, குதிரை, ஆடு, மாடு இவை போன்றவைகள் வாங்குவதற்கு நாளை சுத்தமான நாள், சூப்பரான நாள். அதே போல் குதிரை பந்தயம் நாளை துவங்குவதற்கு, அதாவது முதலாக குதிரை பந்தயம் ஒரு ரேஸ் கோர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்திலலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பந்தயம் போட்டி ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளப்பு மாதிரி விஷயங்களை நாளைக்கு பண்ணுவது நல்லது. கேசினோ இது போன்ற விஷயங்கள், அதாவது சூதுக்கு நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். நாளைய பிரதமைப்படி பார்க்கும் பொழுது மரம், கருங்கல், உலோகம் போன்ற வகைகளால் செய்யக்கூடிய சிற்ப வேலைகள் நாளைக்கு செய்யும் பொழுது அதனுடைய நீங்கள் எதிர்பார்த்த வடிவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சித்திர வேலைகள் சிறப்பாக இருக்கும். ஆயுதங்கள் தரிக்க இதற்கெல்லாம் நல்ல நாளாக நாளை அமையும். நாளைய நட்சத்திரங்களையும் நாளை சிறப்பை பற்றி பார்த்தோம். இன்றைய நேயரின் கேள்விக்கு நல்லதொரு பதில் நிகழ்ச்சியை ஒரு தொகுப்பை சந்திப்போம். இணைந்திருங்கள் உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியுடன். வணக்கம் நேயர்களே, நேயரின் கேள்விக்கு நல்லதொரு பதில் என்கின்ற தொகுப்பில் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஜாதகம் திருமதி ரேணுகா தேவி. ஏன் திருமதின்னு போடும்போது அந்த பொண்ணு ஷாக் ஆகிருக்கும். மிகவில் கல்யாணம் ஆக போகுன்றதுனால அட்வான்ஸாக நான் போட்டேன். 28 டிசம்பர் 1994 4:03 மாலை வேளை தாம்பரத்தில் பிறந்திருக்கு இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு கேட்ட கேள்வி 2 கேள்வி தான் நம்ம வழக்கமாக கேட்க சொல்லுவோம். அந்த பொண்ணு 4 கேட்டிருக்கு. நான் எப்போ அதிக புகழ் கொண்ட நபராக மாறுவேன்? மீடியாவில் நான் என்ன வகையான வேலை பண்ணலாம்? திருமணம் எப்போ நடக்கும்? சொந்த வீடு நான் கட்டுவேனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் திருமணம் எப்போ நடக்கும்ன்ற கேள்வி துல்லியமாக சொல்லக்கூடிய கேள்வி. வீடு எப்போ கட்டுவேன்றது ஓகே. மீடியாவில் என்ன டைப்பான வேலை கிடைக்குன்றது ஒரு வித்தியாசமான கேள்வி. இது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் எப்போ ஃபேம் ஆகுவேன்? ஸோ இது 2 கேள்வி நல்ல சுவாரஸ்யமான தீனி கொடுத்துருக்கு அறிவுக்கு. ஸோ நான் எப்போ ஃபேம் ஆகுவேன்னு இந்த பொண்ணு கேட்டிருக்கு. ஸோ இந்த பொண்ணுடைய லக்னம் ரிஷப லக்னம், ராசி வந்து துலாம் ராசி. ராசியில் வந்து சந்திரனோட சுக்கரனும் ராகு இருக்குது. லக்கணத்திற்கு 7 குரு இருக்குது. லக்கணத்திற்கு 8 புதன் குரு இருக்குது, சூரியன் இருக்குது. லக்கணத்திற்கு 10 சனி இருக்குது. ஸோ முதல் கேள்வி, இந்த பொண்ணு எப்போ நான் ஃபேம் ஆகுன்ருக்கு. ஃபேம்னா புகழை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். பாவகத்தில் புகழை கொடுக்கக்கூடியது 2, 6, 10 பாவம். ஸோ இந்த பொண்ணுடைய நடப்பு தசாவும் சனியோடைய தொடர்பும் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு சுக்கரனோட சந்திரன் ராகு இருக்குது, குரு இருக்குது, திரிகோணத்தில் சனியும் இருக்குது. அதனால் இந்த பொண்ணு நிச்சயமாக திருமணத்திற்கு பிறகு கண்டிப்பாக ஃபேம் ஆகக்கூடிய வாய்ப்பு 100% ஜாதகருக்கு உண்டு. எனவே ஃபேம் ஆவாங்க, இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதில் ஃபேம் ஆவாங்க எப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிரனை சனி கடந்துருச்சு, திரும்ப அந்த சுக்கிரன் பார்வையாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ மகர ராசிக்கு போன பின்னாடி 10ஆம் பார்வையாக இந்த ஜாதகருக்கு மகர ராசிக்கு கோச்சார சனி போய் தன்னுடைய 10ஆம் பார்வையாக அந்த லக்கணத்திற்கு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கும் பொழுது 2021-22 காலத்தில் புகழ் கிடைக்கும். முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. 2வது கேள்வி, மீடியாவில் என்ன விதமான நான் டைப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அது மீடியானாலும் சரி ஒர்க்குனாவே எடுக்கக்கூடிய காரக கிரகம் சனி, பாவகத்தில் 2, 6, 10. ஸோ இந்த பாவக கிரகம் இந்த ஜாதகத்தில் 10ஆம் அதிபதியாகவும் சனியே வர்றாரு. அப்போ சனியும் சப்தரிசி நாடிப்படி சனிதான் பாவக காரக கிரகம் சனிதான். ஸோ அந்த சனி வந்து சுக்கரன் சந்திரன் ராகுவோட தொடர்பு கொள்வதனால ராகுன்றது மீடியாவுக்கு திரைமறைவு. அதனால் இந்த திரைக்கு பின்னாடி செய்யக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஒர்க்கு, ஜெர்னலிசம் ரிப்போர்ட்டு, ஜெர்னலிசம் மெத்தடாலஜி, சுக்கிரன் சம்மந்தப்பட்டதுனால ரைட்டர், சந்திரன் சம்மந்தப்பட்டதுனால இப்படி போய் சந்திரன்றது பயணத்தை குறிக்கும். அதனால் இந்த தொழில் நிமித்தமாக அடிக்கடி போய் ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுக்கிறது, சாம்பிள் எடுக்கிறது, ஒருவருக்கும் போய் ஒரு விஷயத்தை டேட்டா அனலிசிஸ் பண்ணுறது, ஒரு கருத்தை மையமாக்கி அதை வந்து ஒரு செய்தியாக்குறது, இது போன்ற ஒரு காவியமாக்குறது, இது போன்ற எழுத்துத்துறை சார்ந்த வேலையில் இவங்க பெரிய அளவுக்கு பிரபல்யமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி வந்து சுக்கரனை திரிகோணத்தில் தொடரும்பொழுது 2024-25 காலகட்டம்லாம் சிறப்பாக இருக்கும். திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்காங்க. மிக விரைவில் திருமணம் நடக்கும். ஸோ குரு பயிற்சி தனுசு ராசிக்கு போன உடனே நாடி முறையில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால செவ்வாயை தொடுவார். தன்னுடைய 11ஆம் பார்வையாக நாடிக்கு 3-11 பார்வை உண்டு. அதன் அடிப்படையில் சுக்கரனை பார்ப்பார். ஸோ சுக்கரன் செவ்வாய் 2மே தொடர்புல கொள்ளும். இப்போ நடக்கக்கூடிய கோச்சார தசாபுத்தியும் கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது 2020 பிப்ரவரிக்கு மேலே இருக்கிறதுனால 2000 பிப்ரவரிக்கு மேலே ஒரு சான்ஸ் உண்டு. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 2000 செப்டம்பர் அக்டோபரில் கண்டிப்பாக உண்டு. சொந்த வீடு கட்டுவான்றாங்க, 100% கட்டுவாங்க. ஸோ 2025-26 நிலம் வாங்கி 2029-30 காலகட்டங்களில் சொந்த வீடு கட்டுவாங்க. திரு ரேணுகாதேவி கேட்டது போல் எப்போ ஃபேம் ஆவேன், எந்த துறையில் மீடியாவில் ஒர்க் பண்ணுவேன், இது போன்ற மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய கல்யாணமாக இது வித்தியாசமான கேள்வியாக கேளுங்க. எப்போ பாரு கல்யாணம் குழந்தை குட்டின்னு அரைச்சமாக வரைக்காமல் வித்தியாசமாக இது போன்ற கேள்விகள் கேளும்போது நாங்களும் எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருப்போம். இதில் ஏதாவது ஒரு தெரியாத கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா
அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் புஸ்தகத்தை தொலைவோம், அல்லது எனக்கு என்னுடைய குருநாதர்கள் இருக்கவட்ட நான் கேட்டு நான் என்னுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஆய்வு மனப்பான்மை தான் வேணும். ஸோ இந்த பொண்ணுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் கூறுகிறேன். ஸோ சென்னை தான் இருக்கும், தாம்பரம்ன்ற போது சென்னையாக தான் இருப்பாங்க. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.